அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் மதிநுட்ப அச்சம் என்னும் ஒரு வியப்பான செய்தியை, தனித்துவமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய உணர்வு மேலாண்மையில் 2 பக்கங்கள் இருக்கின்றன. ஒரு பக்கம் அச்சம், பயம். அதற்கு நேர் எதிரிடையாக இருப்பது துணிவு. ஆனால் இவை 2க்கும் நடுவில் ஒன்று இருக்கிறது. அதற்கு பேர் தான் மதிநுட்ப அச்சம். சிலவற்றுக்கு அஞ்ச வேண்டும். அஞ்சுதல் அஞ்சாமை பேதமை என்கிறார் வள்ளுவர். சிலவற்றுக்கு அஞ்ச வேண்டும், சிலவற்றுக்கு அஞ்சக்கூடாது. எதற்கு அஞ்ச வேண்டும், எதற்கு அஞ்சக்கூடாது என்கிற ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் மதிநுட்பத்தோடு நாம் அஞ்ச வேண்டும். அதற்கு பெயர்தான் மதிநுட்ப அச்சம். இயேசுவிடம் இந்த மதிநுட்ப அச்சம் இருந்தது. யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் முதல் இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. மதிநுட்ப அச்சம். இயேசுவை கொல்வதற்கு அவர்கள் தேடுகிறார்கள். ஆகவே அவர் யூதேயாவை ஒதுக்கிவிட்டு கலிலேயாவிலே அவர் பணியாற்றினார். யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. மதிநுட்ப அச்சம். ஆனால் அதே வேளையில் 7:10 நாம் வாசிக்கிறோம், தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போனபின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். இதுதான் மதிநுட்ப அச்சம். ஆகவே யூதேயாவில் அவர்கள் இயேசுவை கொல்ல தேடுகிறார்கள். ஆகவே கலிலேயாவிலேயே அவர் தங்கிவிட்டார், நடமாடி வந்தார். ஆனாலும் அங்கே போக வேண்டும், யூதேயாவுக்கு செல்ல வேண்டும், எருசலேமுக்கு செல்ல வேண்டும். ஆகவே மதிநுட்பத்தோடு இயேசு வெளிப்படையாக செல்லாமல் மறைவாக செல்கின்றார். இதுதான் இயேசுவின் ஞானம், இதுதான் இயேசுவின் மதிநுட்பம். இது மதிநுட்ப அச்சம் என்று அழைக்கப்படுகிறது. சில நேரங்களில் நாம் அஞ்ச வேண்டும். அவசரப்பட்டு நாம் நம் உயிரை இழந்து விடக்கூடாது. அதற்கு இன்னொரு பெயர் அசட்டு துணிச்சல். அசட்டு துணிவோடு நாம் செயல்படக்கூடாது, ஞானத்தோடு செயல்பட வேண்டும். ஆகவே அவசரப்பட்டு நம் உயிரை நாம் ஏன் இழக்க வேண்டும்? ஆகவே உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்கு பேர் தான் மதிநுட்ப அச்சம். இயேசு வெளிப்படையாக செல்லாமல் மறைவாக சென்றார், அல்லது அவர்கள் கையில் பிடிபடாமல் அவர் நழுவி சென்றார் என்றெல்லாம் நற்செய்தி நூலில் நாம் வாசிக்கிறோம். இயேசுவிடம் இருந்த அந்த மதிநுட்ப அச்சம் நம்முடைய வாழ்விலும் இருக்க வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் தான் அசட்டு துணிவோடு பல காரியங்களை செய்கிறார்கள். வாகனங்களை வேகமாக அதிவிரைவாக ஓட்டுகிறார்கள். வாகனங்களை அதிவேகமாக ஓட்டுவதை கத்தோலிக்க திருவின் மறைக்கல்வி தடை செய்கிறது. அது 5ஆம் கட்டளைக்கு எதிரான பாவம் என்று சொல்கிறது. ஆகவே நாம் மதிநுட்ப அச்சம் கொள்ள வேண்டும். இயேசுவை போல. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.